ஏசாயா 66வது அதிகாரம். இந்த ஏசாயா 66 என்று சொல்லுகிறது வேதத்தில் இருக்கிற 66 ஆகமங்களுக்கு அடையாளமாய் காண்பித்து தருகிறேன். ஏசாயா ஒரு தீர்க்கதரிசன புத்தகம், கையில் இருக்கிற வேதம் தீர்க்கதரிசன புத்தகமாய் இருக்கிறது. 66 ஆகமங்களின் அடையாளத்துக்கு ஒத்ததான ஒரு அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை தியானிப்போம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் ஒரு நடுக்கத்தை குறித்து பேசுகிறார். என் ஆண்டவரை குறித்த நடுக்கம் எனக்கு இருக்கும் என்றார், திருச்சபையை குறித்த நடுக்கம் எனக்கு இருக்கும் என்றார், வேதத்தை குறித்த நடுக்கம் எனக்கு இருக்கும் என்றார், சுபத்தை குறித்து நடுக்கம் எனக்கு இருக்கும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய பிரகாரங்களிலே செழிக்கும்படியாக என் தேவ சமூகத்தில் வந்து காணப்படுவேன். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் அங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வசனம் என்பது வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. வசனம் என்கிற வார்த்தை பனி போல் இறங்கி வருகிறதான நேரங்களிலே அதை உட்கொள்ளுவதற்கு நான் இருக்கிறேனா? என் குடும்பம் இருக்கிறதா? என் பிள்ளைகள் இருக்கிறார்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை தேடி ஓடி வருகிறாயோ, கர்த்தரை பார்ப்பதற்கு வருகிறாயோ, இன்றைக்கு பேச வேண்டும் என்று சொல் அனுப்பின வார்த்தை என்னவென்றால், நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஆனா இதை 2ஆம் மாதத்துக்காய் கர்த்தர் வைத்து இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு கூட்டம் உண்டு, நடுங்காத ஒரு கூட்டம் உண்டு. நீதிமொழிகளில் அழகாக கேட்டோம், கெட்ட குமாரன் தூர இடத்துக்கு போயிட்டான். இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அனுபவம் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, தகப்பனோடு இருக்கிறவனுக்கு சகல ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. தேவனுடைய வீட்டிலே வாசமாய் அப்பாவோடு இருக்கிற பிள்ளைக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நான் அந்த சம்பவத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தேவாலயத்திலே ஆதியிலே வருகிறதான நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கொண்ட அன்பு இருக்கிறது. அந்த அன்பு இருக்கிறதான நேரத்தில் ஆண்டவர் 7 மணிக்கு வரார், நான் 5 மணிக்கு வருவேன். அபிஷேகம் கீழே மேலே குதிப்போம், ஆடுவோம், எல்லாம் செய்தோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உலகத்தின் சிநேகங்கள் பெருகுகிறது, உலகத்தின் நேசங்கள் பெருகுகிறது. உலகத்திலே எனக்கு நிறைய கான்டாக்ட் வருது. ஒரு காலத்துல ஆண்டவர் மாத்திரம் தான் என்னோட கான்டாக்ட். இன்றைக்கு எனக்கு கான்டாக்ட் நிறைய வர வர கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஜனம் உலகத்தோடு சிநேகமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வயது ஆக ஆக நான் கர்த்தருடைய சமூகத்தை இன்னும் கிட்டி சேரலாம். காலம் செல்லாது. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, பணம் படைத்தவனா இருந்தாலும் சரி, அவன் எத்தனை பலவானா இருந்தாலும் சரி, முதுமை என்கிறதான காரியங்கள் வருகிறதான நேரத்திலே, காலங்கள் சமீபத்து வருகிற நேரத்திலே அவன் பலவீனப்படுகிறான், அவன் வறட்சியப்படுகிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் கிட்டி போய்கிட்டே இருக்கணும். உலகத்தை ஆண்டவரை படைக்கிறதான நேரத்தில் உலக சிநேகங்கள் எனக்கு இருந்திருக்கும், உலகத்தின் காரியங்கள் எனக்கு இருந்திருக்கும். ஆனால் வேதம் எனக்கு பிரமாணமாய் கொடுக்கப்படுகிறதான காலங்களிலே நான் அதை நேசிக்க நேசிக்க, அதை வாசிக்க வாசிக்க, அதை சுவாசிக்க சுவாசிக்க, உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள் எனக்கு குறைந்து கொண்டே வர வேண்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு பெருக வேண்டும். அது பெருக வேண்டும் என்றால் ஆண்டவரை குறித்ததான நடுக்கங்கள், பயங்கள், பக்திகள் என்றைக்கு என்னை விட்டு போகிறதோ, எப்படி கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு போனானோ, அதே போல வேதத்திலிருந்து தூரம் போகிறோம், சபத்திலிருந்து தூரம் போகிறோம், திருச்சபையிலிருந்து தூரம் போகிறோம். போகிறதான நேரத்திலே அங்கே ஒருவன், என் நண்பு தேவ பிள்ளைகளை, நல்ல சமாரியனை குறித்து நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். ஒருவன் பெத்லகேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணப்படுகிறான். திருச்சபைக்குள் இருக்க வேண்டியவன் அவன். எரிகோ என்பது சாபத்தினான இடம். கர்த்தருக்குள்ளாய் வாழ வேண்டியவன் சாபத்திற்குள்ளாய் போகிறான். கள்ளர்கள் வந்து அவனை பிடிக்கவில்லை. வழியிலே பதிவிட இருக்கிறது. என் நண்பு தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய மண்டலங்களிலே, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் உனக்கு விரோதமாய் போர் செய்ய அது நின்று கொண்டிருக்கிறது. அதை அறியாமல், கண்ணி இருப்பது தெரியாமல்
அதில் விட தீவிரிக்க பறந்து போகிற பட்சியை போல பறந்து போகிற என் அன்பு மகனே மகளே, கர்த்தர் உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். 25ஆம் ஆண்டு கர்த்தர் உன்னை பேழைக்குள்ளாய் வைத்து உன்னை காக்கிற ஆண்டுதான். ஆனால் நீ கர்த்தரின் கரத்தை தட்டி வெளியே ஓடுவாய் என்றால் அங்கே கள்ளர்கள் இருக்கிறார்கள். கள்ளர்கள் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் கை இருக்கும், காது இருக்கும், வாய் இருக்கும், கண்ணு இருக்கும், எல்லாருக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. மனசாட்சி உன்னை கொன்று கொண்டிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, குற்றுயிராய் இருக்கிற நேரத்தில் ஆசாரியன் வந்து விலகி போனான் என்று இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரன் தேடி வருவான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லும் பொழுது ஆசாரியன் விலகி போவார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு திருச்சபையும் இந்த காலங்களும் இருக்கிற இடம் ஊழியக்காரனால் உன்னை காப்பாற்ற முடியாது. நல்ல சமாரியன் வர வேண்டும். அந்த நல்ல சமாரியனின் கண்களும் உன் மேல படலாம். ஊழியக்காரனால் ஒன்றும் செய்ய முடியாது, கணவனால் ஒன்றும் செய்ய முடியாது, மனைவியால் ஒன்றும் செய்ய முடியாது, பிள்ளைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு ஒன்றை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் கொல்கத்தா மேட்டிலே 2 கரத்தை விரித்து உனக்காய் எனக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கொடுத்தாரு. அவர் மனசு வைக்கலன்னா என் அன்பு தேவ பிள்ளையே, உன் மூச்சு இங்க நின்றுச்சுன்னா உன் பேச்சு எங்க இருக்கும் தெரியுமா? பாதாளத்தில் இருக்கும், பரலோகத்தில் இருக்காது. அவர் கண் என் மீது படும் என்றால் அழகான கண்கள் என் மீது படுகிறதான நேரத்தில் குற்றுயிராய் இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு குற்றுயிராய் இருக்கிற அநேக காரியங்கள் இருந்தாலும் அவர் தூக்கி கொண்டு வராத வரைக்கும் ஒருவனாலும் உள்ளே வர முடியாது. என் பிதா எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரா. அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். மத்திய ஆகாயத்திலே அவர் நியாயாதிபதியாய் வருவார். இன்னைக்கு ஏன் திருச்சபைக்கு வரல? மழை பெஞ்சது பாஸ்டர், காத்து அடிச்சது பாஸ்டர். என் அன்பு தேவ பிள்ளையே, மல்கியாவில் சொன்னது போல ஆண்டவரிடத்திலிருந்து விடப்படுகிற ஒரு காற்று வரும், அது ஊதி போடும். இன்றைக்கு பலன் இருக்கிறது, ஆடிக்கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் பொருள் இருக்கிறது, சந்தோஷத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஊதி போடுவார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, இளைய குமாரன் எல்லாம் செலவழிந்து போனது. என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபம் செலவழிகிறது. செலவழிகிறது என்றால் குறைகிறது. என் வேத வாசிப்பு குறைகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு வசனம் எனக்கு கிடைக்காதா? ஏசா தன் தகப்பனுடைய பாதத்தில் விழுந்து அழுதது போல, அப்பா எனக்காக ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கலையா? சென்ற ஆண்டை யோசித்துப்பா, கடந்து வந்த காரியங்களை நினைத்து பார்ப்பா என்றால் எத்தனை ஆசீர்வாதங்களால் கர்த்தரை ஆசீர்வதித்தபடியினால் இன்றைக்கு ஆசீர்வாதம் மிகுதியானபடியால் அவருக்கு முதுகை காண்பிக்கிற தேவச்சனமே, என் ஆண்டவர் எனக்கு முதுகை காட்டுவார் என்றால் உன் நிலைமை என்னவாகும்? யோசித்து பார்த்தாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, காலம் செல்லாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக மரணத்துக்கு நேராய் ஒரு அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். பரலோக கதவுக்கு முன்பாய் ஒரு அடி நான் முன்பாக போய் கொண்டிருக்கிறேன். அது பரலோக பாதையா, பாதாள பாதையா? இன்றைக்கு யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாயே. நடந்தது என்ன தெரியுமா? இளைய குமாரனுக்கு பன்றியின் தவிடு கூட கிடைக்கல. என் அன்பு தேவ பிள்ளைய, பன்றியின் தவிடு என்று சொல்லுகிறதான நேரத்தில் சாத்தானின் பிடியில் இருக்கிறதான அந்த உணவு கூட கிடைக்காது. ஆண்டவரே, எனக்கு நிறைய வசனம் தெரியும், ஞாபகம் வராது. ஒரு நாள் கர்த்தர் ஞாபகப்படுத்தி கொடுப்பார். ஆண்டவர் திருச்சபையில் அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் அங்கேதான் இருப்பார். என் பிள்ளை வரமாட்டானா? என் மகள் வரமாட்டாளா? என் பிள்ளை என்னை சேவிக்க மாட்டானா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கோம், உள்ள விதைச்சிருக்கோம், ஆனா செய்ய மாட்டோம். நீதிமொழிகளை கேட்டோம், நீதிமா கை அசையாது, கால் அசையாது. ஆனா உலகத்துல போய் பாருங்க, ஒரு பாட்டை கொண்டு விட்டாங்க. ஏன் என்றால் என் இருதயத்தில் இருப்பது கர்த்தருடைய வேதம் அல்ல, உலகத்தின் ராகம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை குறித்த தாகம் இல்லாத வரைக்கும் உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப மாட்டார். அது குறைவுள்ளதாக தான் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையை, உன் கச்சாடி கனிரசமாய் மாற வேண்டும் என்றால் நீ உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். சில நேரத்தில் நாம் உடைக்கப்படுவதற்கல்ல, நாமே நம்மை உடைத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தரால் உருவாக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள்.
முதல்ல ஆண்டவரை குறித்த நடுக்கம் இருக்கும் என்றால் தேவ பிள்ளை சம்பாதிப்பது என்ன தெரியுமா? பகை. யோசேப்பின் வாழ்க்கையிலே சொப்பனத்தை குறித்து சொன்னதான அவனுக்கு கிடைத்தது பகை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் உன்னை பகைக்கிறதா? உறவுகள் உன்னை பகைக்கிறதா? குடும்பம் உன்னை பகைக்கிறதா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறா, நீ அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறா. வேதம் சொல்லுகிறது, திரு வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, திரு என்பது அரசன், மகாராஜா. அவரது வார்த்தையை நான் அவமதிக்கிறேன் என்றால் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நாசம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ராஜாவின் வசனத்திற்கு நான் நடுங்குவேன் என்றால் என்னை உலகம் பகைக்கும், உலகத்தின் அதிபதிக்கு என்னை பிடிக்காது. வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. என் நாமத்தில் வாசிங்க, என் நாமத்தில், அதான் 5வது வசனம், என் நாமத்தில் மீண்டும் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் வரை யாரும் கிடையாது, ரத்த சம்பந்தம் தான். என் அன்பு தேவ பிள்ளையே, என்னோடு இருந்தவர்கள் தான் என்னை அப்புறப்படுத்துகிறார்கள். என்னோடு இருக்கிறவர்கள் வேதத்தை படித்து என்ன கண்டாய் என்று என்னை கேட்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு அவரை குறித்த நடுக்கம் இருக்கும் என்றால் என் ஆண்டவர் என்னை காப்பாற்றி வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் மகிமைப்படுவார் என்கிறார்களே, அவர்களுக்கு அல்ல, நடுக்கத்தோடு கர்த்தருடைய பாதத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிற மரியாளே, மார்த்தாள் ஆண்டவரை கொடுத்தவளா இருக்கலாம், ஆனால் உட்கொண்ட மரியாளே இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரது வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் தேவ சனமே, என் ஆண்டவர் செவி கொடுப்பது உனக்கு மாத்திரம்தான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் மகிமைப்படுவார் என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ என் அன்பு தேவ பிள்ளைகளை, கொச்சுயிராய் விடப்பட்டவருடைய வஸ்திரங்கள் உரியப்பட்டது. நம்ம நினைக்கிறோம், என் அன்பு தேவ பிள்ளையே, சிம்சோன் நினைத்தான், ஆண்டவரே என்கிட்ட மகாபலம் இருக்கு, ஒரு நாள் கண்டு போச்சு. அருமையான நீதிமொழிகள் அழகா கேட்டோம், அவன் தூணை தடவினா. இன்றைக்கு செல்போனை தடவிட்டு இருக்கிறியா? உலகத்துல தடவிட்டு இருக்கிறியா? எதை தடவி கொண்டிருக்கிறாய்? ஒரு நாள் கர்த்தர் தடவ வைப்பா. அன்றைக்கு தடவும் போது ஏசப்பா வசனத்தை படினா கண்டு தெரியாது. 85 வயதான நேரத்திலும் 120 வயதான நேரத்திலும் மோசேயின் கண்கள் இருளடையவில்லை. இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, வேதத்தை கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு என் கண்கள் இருளடையும் என்றால் ஒரு நாளிலே சிம்சோனை போல கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைக்க கர்த்தர் நிச்சயம் வைப்பார். சிம்சோனுக்காக முடி மலர்ந்துச்சு, இறக்கம் கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நான் பணியாமல், கர்த்தரை நான் சேவிக்காமல் இருப்பேன் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு இரக்கம் கிடைக்குமா? கோடிட்ட இடத்தை நிரப்புக. என் அன்பு தேவ பிள்ளையே, அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. நகரத்திலிருந்து, இன்றைக்கு திருச்சபையில் இல்லாமல் நகரத்தில் இருக்கிறவர்களே, அங்கே கேட்கப்படுகிற ஒரு சத்தம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சல், சந்தோஷமா இருக்கிறது போல நல்ல சவுண்ட், நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுவோம், அதிகமே இன்று இரவு உன் ஜீவன், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், ஜீவன் என்பது ஆவி, பரிசுத்த ஆவி உன்னிடத்திலிருந்து எடுபடும் என்றால் நீ சேகரித்தது இந்த உலகத்தில் இருக்கிறது யாருடையதாகும்? கொடுத்தது நானா இருக்க இன்றைக்கு நீ சந்தோஷமா தட்டி கொள்ளுகிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, கொடுத்தவருக்கு எடுக்க தெரியாதா? என் அன்பு தேவ பிள்ளையே, நகரத்திலே அமளியின் சத்தம், அடுத்தது தேவாலயத்துல சத்தம் தான் கேட்கும். இன்னைக்கு தேவாலயத்துல கேட்கப்படுகிறது, வார்த்தையா யாருக்கும் கேட்கப்படல, சத்தம். இது என்னங்க இவங்க இப்படி சொல்றாங்க? எப்ப பார்த்தாலும் கண்டிப்பு கண்டிப்பு கண்டிப்பு, பரிசுத்தம் என்று சொல்றாங்க. திருச்சபைக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, எசேக்கியேலில் சொல்லப்பட்டது போல அந்த பிரமாணம் பரிசுத்தம். விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது, அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு
சரி கட்டுகிற இன்றைக்கு அருவருப்பாய் பார்க்கிற சத்தம் ஒன்று உண்டு. இந்த சத்தம் ஆண்டவருடைய சத்துருக்கள் யார் தெரியுமா? நம்ம சொல்லுவோம் உலகத்துல பிசாசு இருக்கிறான் ஆண்டவரே, உலகத்துல அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான். ஆண்டவருடைய உண்மையான சத்துரு யார் தெரியுமா? தேவாலயத்திற்கு அவரை வந்து கனம் பண்ணாமல் இருக்கிறவர்கள் அவருக்கு சத்துரு. ஏசாயாவின் வசனம் சொல்லுகிறது, அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய யுத்தத்தில் நாமாக வாலண்டியரா பண்ணிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு சத்தங்கள் காதுகளிலே கேட்கப்படும் என்றால் இன்றைக்கு உன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள என் அன்பு தேவ பிள்ளையே நீ யுத்தம் பண்ணு. இன்றைக்கு குடும்பத்திற்காய் பக்தி வைராக்கியம் காண்பிக்காமல் இருப்பாய் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது முடிவு பரிதாபமாய் இருக்கும். இன்றைக்கு உறவுகளை இழந்து தப்பு கிடையாது. ஏசப்பா சொல்றாங்க, கண்ணி அடலாங்க கண்ணை பிடிங்கி போட்டு, கை அடலாங்க வெட்டி போட்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, என் சுய சரீரத்தை குறித்து எத்தனை காரியங்கள் கொடுத்திருப்பார் என்றால் என் விலா எலும்பு சபையில் இல்லாமல் இருக்கிறது, நான் எடுக்கப்பட்டதான மண் உள்ளே இல்லாமல் இருக்கிறது, என்னால் பெறப்பட்டதான என் இரத்த சம்பந்த பிள்ளைகள் உள்ளே இல்லாமல் இருக்கிறார்கள். இது திருச்சபையா இருக்கும் என்றால், இது குடும்பமா இருக்கும் என்றால், எனக்கு ஒரே தகப்பன் அவரா இருப்பார் என்றால், நாம் எல்லாம் பிள்ளைகளா இருக்கிறோமே. எலும்புகள் இன்றைக்கு பள்ளத்தாக்கிலே உலர்ந்து போய் கிடக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை பார்க்கிறதான நேரத்தில் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய கரம் உன் மேல் அமரும் என்றால் அவர் உன்னை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? என்ன பதில் சொல்ல போறீங்க? அது உமக்கே தெரியுமா ஆண்டவரே? அது உமக்கே தெரியுமா ஆண்டவரே? எடுங்க பார்ப்போம். எசேக்கியேல் 37ஆவது அதிகாரத்தை எடுங்க. எசேக்கியேல் 37ஆவது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி வந்திருக்கிறதான தேவ பிள்ளைய, பொருளாதாரத்தில் தடை என்கிறாய், கடன்காரன் வீட்டுக்கு வரான்னு சொல்ற, பலவீனம் என் கதவை தட்டுதுன்னு சொல்ற. என் அன்பு தேவ பிள்ளைய, தேவ வீட்டிற்குள் நீ ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை சாயங்காலம் தொடங்குது. இன்னும் முடியல, சாயங்காலமும் விடிய காலமும் ஆகணும். ஓய்வு நாளில் தான் நின்று கொண்டிருக்கிறார். ஓய்வு நாளில் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். முதலாம் நாள் மாலை ஆராதனை. என் அன்பு தேவ பிள்ளையே, இரட்டிப்பான நன்மை வேண்டும் என்று சொல்லுகிறவன் ஓய்வு நாளிலும் இருக்க வேண்டும், முதல் நாளிலும் இருக்க வேண்டும். ஓய்வு நாளிலே கர்த்தர் பேசுவார், முதல் நாளிலே உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிகிறவங்க வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அதை சொல்லுங்க பார்ப்போம். சாயங்காலம் சனிக்கிழமையிலிருந்து ஆண்டவர் சொன்ன ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் கணக்கு சாயங்காலமும் விடியற் காலமாகி 1ஆம் நாள். அப்போ என் ஓய்வு நாள் முடிய வேண்டும் என்றால் சனிக்கிழமை 1 மணி நேரமாவது எனக்காய் விடுத்திருக்க கூடாதா? நமது சபையின் நியமத்தின்படி 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஓய்வு நாளில் ஆராதனை துவங்குகிறது. காலை ஆராதனை 7 மணியிலிருந்து 10 மணி வரை முடிகிற நேரத்தில் முதல் நாள் முடிகிறது. சாயங்காலம் என் அன்பு தேவ பிள்ளையை முதல் நாள் துவங்குகிறது. நீ ஓய்வு நாள்ல வரலன்னா, ஆண்டவரோடு ஓய்ந்திருக்க வரலன்னா உனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? நிறைய பேர் வருவோம், பாதி அட்டெண்டன்ஸ், மாலை அட்டெண்டன்ஸ் இல்ல. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வருகிறவர்கள் பெற்றுக் கொண்டு போகிறார்கள். காலை ஆராதனையும் எனக்கு வேண்டும், ஆயத்த கொடுக்கை எனக்கு வேண்டும், மாலை ஆராதனை எனக்கு வேண்டும். ஒப்புமை என்ன தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் ஒன்றாய் இருப்பது போல தேவாலயத்தில் செய்யப்படுகிற ஆராதனைகள் ஒன்றாய் இருக்கிறது. இவைகள் எனக்கு இருக்கும் என்றால் முழுமையான ஆராதனை எனக்கு கிடைக்கும். இது என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, மரணத்துக்கு நேரம் அடியெடுத்து வைத்துக் கொண்டு போகிற தேவ ஜனமே, இனிமேலாவது ஆண்டவரே தேவ சமூகத்தில் எனக்கு பங்கிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறாயோ அத்தனை நேரங்கள் 6 நாட்கள் கர்த்தர் உனக்கு தந்தார். 6 நாள் அவரோட கேட்கல, 7ஆம் நாள் பார்க்க வராரு. ஆனா நீ எங்க போற? எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்திருக்கிறான், எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே நான் வீட்டுக்குள்ள எவ்வளவு போல நல்லா தூங்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யுத்தம் உனக்கு தெரியாமல் வெளியே நடந்து கொண்டிருக்கிறது. சிம்சோன் நினைத்தது அதுதான், நான் தட்டி விட்டுட்டு போயிடுவேன். என் அன்பு தேவ பிள்ளைய, தெளிலால் 1000 வெள்ளி காசு வாங்கிட்டார்.
நீ எப்படி தட்டி விட்டுட்டு போனான்னு நினைச்சாலும் தெரியல தொங்க விட்டுட்டு போயிடுவா. இதை அறியாமல் என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்தின் மடியில சாய வேண்டும் என்று நினைக்கிறாயா? இன்றைக்கு மனம் திறந்து வேதம் சொல்லுகிறது 3வது வசனம், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இன்றைக்கு நிறைய எலும்ப காணோம். ஆண்டவருக்கு நாம் மனவாட்டிகள் என்றால் அவர் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் நாம். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். வேதத்துல ஆண்டவர் ஆதாமுடைய எலும்பிலிருந்து எலும்பை எடுத்தார். இனியும் பிடிச்சு தொங்காதீங்க. பரலோகத்தில் இருக்கிறவர் மனவாளனாய் இருப்பார் என்றார். அவர் விழாவிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான் நாம். இன்றைக்கு உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிற எலும்புகளை உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்தை வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். வாழ்க்கை சுத்த விடுதா, சூழ்நிலைகள் சுத்த விடுதா, இன்றைக்கு சுத்துவது போலதான் இருக்கும். ஏனென்றால் குயவன் தன் கையிலே எடுத்து உன்னை உருவாக்குகிறார். உன் தலை சுத்திர மாதிரிதான் இருக்கும். கவலைப்படாத, நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே, அதை அறிவீர். என் வாழ்க்கை உயிரடையுமா? என் தொழில் உயிரடையுமா? என் பிள்ளைகள் உயிரடைவார்களா? என் கணவன் உயிரடைவானா? என் மனைவி உயிரடைவாளா? என் அன்பு தேவ பிள்ளையே, என் நேசத்திற்குரியவர்கள், என் திருச்சபை உயிரடையுமா? நான் சொல்லுகிறேன், அது உமக்கே தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. நீ இந்த எலும்புகளை குறித்து இன்றைக்கு வெற்று காகிதமாய் கர்த்தர் நிற்க வைத்து இங்கே வார்த்தைகளை கொடுக்க வைக்கிறார் என்றால், இன்றைக்கு வார்த்தை திருச்சபைக்கல்ல, நிற்கிற ஊழியக்காரனுக்கு நேராக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் வைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது, என் திருச்சபைகளை என்னை நம்பி கர்த்தர் கொடுத்த எலும்புகளை பார்த்து இன்றைக்கு ஆவிக்குரிய தகப்பனா எசேக்கியேலை போல இந்த அடிமை சொல்லுகிற வார்த்தை உண்டு. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த எலும்புகளுக்குள்ளாய் அந்த வார்த்தைகள் போனாதான் அது புஷ்டியாகும், பசுப்புல்ல போல தழைக்கும். இல்லைன்னா அது உலர்ந்து போக 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 அரிக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 5வது வசனத்தை வாசிங்க. ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்பது எதிர்காலம். என் எதிர்காலம் என்னவாகும் என்று சொல்லி கேள்விக்குறிகளோடு உள்ளே உட்கார்ந்திருக்கிற என் அன்பு திருச்சபையே, கர்த்தர் அவைகள் எதுவாக இருந்தாலும் அதற்குள்ளாய் அவர் ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் தனிமையாக இருக்கிறேன், நான் தனிமைப்பட்டு இருக்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆவியை கர்த்தர் அதற்குள்ளாய் பிரவேசிக்க பண்ணுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 8வது வசனத்தை வாசிங்க. இவ்வளவு நாள் நான் பார்த்து கொண்டிருந்த உயிரடையல, ஏசப்பா விசாரிக்க வருகிறார். குயவன் மண்ணை கையில் எடுக்கிறார். மண்ணை கையில் எடுத்தவர் என் கண்ணுக்கு எலும்ப மாத்திரம் தான் காட்டினார். ஆனால் அவர் எல்லா காரியத்தையும் மறைவிடத்தில் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கண்களுக்கு முன்பாக இருக்கிற எலும்புகளை பார்க்கிறார். நரம்புகள் உருவாகவில்லை, சதைகள் உருவாகவில்லை. ஆராதனையின் நேரத்திலும் இந்த பாடலை அழகாக கேட்டோம். சதை உருவாகட்டும் ஆண்டவரே, நரம்பு உருவாகட்டும் ஆண்டவரே, ஆவிக்குள்ளே பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுதும் எனக்கு தெரியாது கர்த்தர் இந்த சத்தியத்தை பேசுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரச்சனை என்கிற எலும்பை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையை நீ பார்த்து கொண்டிருக்க திருச்சபையை நான் எப்படி பார்க்கிறேனோ அதே போல பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, சமீபத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் இதை கேட்டுக் கொண்டிருப்பாய் என்ற பலவீனத்தோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, கண்ணீர்களோடு, கவலைகளோடு இந்த வார்த்தைகள் நீ கேட்டுக் கொண்டிருப்பாய் என்றால் வாசற்படியிலிருந்து அல்ல, உனக்குள்ளார் ஒரு சத்தம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் சகலவற்றையும் ஜெயிக்க போகிறது. உன்னை ஜெயிக்க வைப்பார், உன்னை ஜெயிக்க வைப்பார். நீ பார்த்து கொண்டிருக்க, நீ
நீ பார்த்து கொண்டிருக்க. அதை அண்டர்லைன் பண்ணிருங்க. பைபிள் எடுத்திருக்கிறது வசனமே அண்டர்லைன் பண்ணுங்க. நீ பார்த்து கொண்டிருக்க. இதோ அவைகளின் நரம்புகளும் ஏசப்பா என் பிரச்சனைகளுக்குள்ளாய் கதறுகிறப்பா. எத்தனை பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய சிம்சோன் தெளிலாளின் மடியில பிள்ளையாய் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. என் ஆசீர்வாதங்கள் படுத்து கிடக்கிறது என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற என் அன்பு திருச்சபைய எலும்புகளுக்கு மேலாய் நரம்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்தது மாம்சம் உண்டாயிற்று. நாகமானின் மாம்சத்தை போல பாவத்திற்குள்ளாய் சிக்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு திருச்சபைய வார்த்தை 7ஆம் நாளில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாயே, இது உனக்குரிய நாள், இது எனக்குரிய நாள் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இது என் குடும்பத்திற்கான நாள் ஆண்டவரே. அப்பா, நாகமானின் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போலானது. எழுதி வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள். உன் ஆசீர்வாதம் உனக்குரியது, உன் ரகபோ உனக்குரியது. அதிலே அந்நியர் வர முடியாது. உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்க போகிறது. கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதம் உன்னை நிரப்புகிறது என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, காற்றை காண மாட்டார், மழையை காண மாட்டார். ஆனால் இன்றைக்கு நீ நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறாயே, ஒரு பள்ளத்தாக்கு அதற்குள்ளாய் எதிர்க்க இருக்கிறது. கர்த்தர் உன் கண்ணீரை தண்ணீராய் மாற்றுகிறார். தண்ணீராய் மாறப்படுகிற நேரத்திலே உன் வாழ்க்கை மதுரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் ராசரசம் அநேகருக்கு பிரோஜனமாய் மாறப்போகிறது. அநேகருக்கு நீ கை கடுக்க போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த திருச்சபையை ஊழியக்காரர்களை உண்டாக்குவார், ஆசாரியர்களை உண்டாக்குவார், லேவியர்களை உண்டாக்குவார். வந்திருக்கிற நீ கர்த்தரால் தேற்றப்படுவார், தேற்றப்படுவார். அங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறது. நான் பார்த்துக் கொண்டிருக்க, இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆதாமே ஏவாளே, வஞ்சிக்கப்பட்டு நீ நிர்வாணி என்று அறிந்தார். உனக்கு தோல் உடைகளை ஏதேனில் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இந்த மிஸ்பாவிலே கர்த்தர் உனக்கு உடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். உன் வெட்கத்தை அவர் மூடிக்கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னோடு போராடினவர்களை நீங்களா சொல்லணும். போராடினவர்களை, உன்னோடு போராடினவர்கள் ஒன்றும் இல்லாமல் பொருள் ஆவார்கள். உன் இல்லத்திற்காய், உன் உள்ளத்திற்காய் போராடி கொண்டிருக்கிற எத்தனை இல்லங்களா இருந்தாலும் இல்லங்கள் இல்லாமல் போகும். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பிரியமானவர், நீ கர்த்தருக்கு பிரியமானவர். இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆதாரமாய் கொடுக்க மாட்டேன். நம்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. நீ ஆவியை நோக்கி, ஆவியானவரை இன்னும் விடல, அவரை வேலை செய்ய விடல. கட்டவிழ்த்து விடுங்க, தொழிலை கட்டவிழ்த்து விட்டு பாருங்க, குடும்பத்துல விட்டு பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, வந்திருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கா வைராக்கியம் ஆச்சையா வேண்டுதல் செய்யுங்கப்பா. உன் துக்க நாட்களின் விளிம்பில் இருக்கிறார். நீ தேடி காணாதிருக்க போகிற கர்த்தர் சொல்லுவா. திருந்த நினைப்பார், திருந்தவில்லை என்றால் சங்கரிப்பார். உனக்கு ஆசீர்வாதமும் உன்னை பகைக்கிறவர்களுக்கு சாபமும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை, கர்த்தராகிய ஆண்டவர், எல்லாரும் மனசுல சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, பரிசுத்த ஆவியே, சொல்லுங்க, ஆவியே, ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுபவரே, என்னை தேற்றுகிறவரே. வேதம் சொல்லுகிறது, ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து 4 திசைகள்ல எங்கிருந்து எனக்கு யுத்தம் வருதுன்னு தெரியல. இப்ப 4 திசைகளில் இருந்து உனக்காய் போராடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே. அந்த ஆதியிலிருந்த ஆவியானவர் 25ஆம்
இப்பொழுது இந்த நொடியிலிருந்து உனக்குள்ளாய் அசைவாடுகிறார். உன் பிரச்சனைகளில் அசைவாடுகிறார், உன் தொழில்களிலே அசைவாடுகிறார், உன் குடும்பத்திலே அசைவாடுகிறார், உன் உள்ளத்திலே அவர் அசைவாடுகிறார். அவர் வந்துட்டாருன்னா தமக்கு சித்தமானதை செய்யாமல் அவர் போக மாட்டார். நான் அனுப்புகிற வசனம் வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். உன் குடும்பம் வாய்க்க போகிறது, உன் தொழில் வாய்க்க போகிறது, உன் கையின் பிரயாசங்கள் வாய்க்க போகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீ காற்று திசை 4 இருந்தும் வந்து கொலையுண்ட ஆவிக்குரிய யுத்தத்திலே மறித்து போயிருக்கிற இவர்கள் நல்லா இருந்தாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சபைக்கு கரெக்டா வந்தவங்க, காணிக்கை கொடுத்தவங்க, தசமபாகம் கொடுத்தவங்க, ஆடி பாடினவங்க. இன்றைக்கு ஆவியில் கொண்டிருந்த அன்பு திசை மாறினபடியால், உலகத்தின் அன்பு உள்ளே வந்தபடியால் ஆவிக்குரிய வாழ்க்கை கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் பற்றி போய் இப்பொழுது வெறும் எலும்பு மாத்திரம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த எலும்பில் இருந்துதான் கர்த்தர் மறுபடியும் உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டு வரப்போகிறார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. கொலை வாசிக்க பார்ப்போம். கொலையுண்ட இவர்கள் உயிர் அடையும்படி சொல்லுங்க. என் குடும்பம் உயிரடையட்டும் ஆண்டவரே, என் தொழில் உயிரடையட்டும் ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடையட்டும் ஆண்டவரே. உயிர் அடையும்படிக்கு இவர்களே ஒரு இந்த அதிகாரம் எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவர் ஆதாமை கையில் எடுத்து அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை திருச்சபையே உன் தொழில்கள் மீது உனக்கு கொடுக்கிறார், உன் குடும்பத்தின் மீது ஆளுகைகளை தருகிறார், உன் தேசத்தின் மீது அவர் ஆளுகைகளை தருகிறார். ஓது என்று சொல்லுகிறார். மல்கியாவில் ஊதி போடுகிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு ஆசீர்வாத காற்றை உன் கரத்திலே கொடுத்து உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உன் திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட, உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட உன்னிடத்திலே அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. காலை தோறும் என்னை தட்டி எழுப்புகிறார், கல்விமானின் செவியை எனக்கு கொடுத்தது போல, நாவை கொடுத்தது போல என்னை அவர் கேட்க பண்ணுகிறவர். என் செவிகளிலே இந்த வார்த்தையை கேட்க பண்ணுகிறார் என்றால் எனக்கு அவர் எதையோ சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அறியாதது. இன்றைக்கு நீ தாவீதை போல குகைகளில் வாழ்கிறார், ஒளிந்து வாழ்கிறார், மறைந்து வாழ்கிறார், அவமானத்தால் மூடப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உன்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனது, காட்டிற்கு கொண்டு போனது. சிங்கத்தை நீ பார்க்கணும், கரடியை நீ பார்க்கணும். அந்த யுத்தத்தை நீ பண்ணலன்னா ஒரு நாளிலே பிசாசு உனக்கு முன்பாய் வந்து நிற்பான். இன்றைக்கு கடன் பிரச்சனை நீ பார்க்கலன்னா, பலவீனத்தை பார்க்கலன்னா, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கலன்னா ஒரு நாளிலே உன் குடும்பத்தை அழித்து போட பிசாசு வருகிற நேரத்தில் உனக்கு யுத்தம் செய்ய தெரியாது. அன்றைக்கு கரடியும் சிங்கமும் வரும்போது தாவீதுக்கு ஏன்னு தெரியல. ஆனா கோலியாத் வந்து நிற்கும் போது அன்றைக்கு அவன் எழுதுகிறான், என் புயத்தை யுத்தத்திற்கு பழக்கினவரே. இன்றைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையை யுத்தத்திற்கு பழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறவரே, என் ஊழியத்தை யுத்தத்திற்கு பழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறவரே, என் தொழில்களை யுத்தத்திற்கு பழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறவரே, எனக்கு கற்பித்தபடியே சபை சொல்லட்டுமே, எனக்கு அவர் சொல்லுகிறபடி. அன்றைக்கு மரியா வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள். முதல் அற்புதம் கானாவுல நடந்துச்சா இல்லையா? நடந்ததா இல்லையா? தண்ணீர் திராட்சரசமா மாறிச்சா? என் அன்பு தேவ பிள்ளையே, 2025 அதே வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கண்ணீரோடு இருக்கிறதான உன் கச்சாடி மதுரமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணீரோடு, கவலையோடு, போராட்டத்தோடு வந்த வார்த்தை எனக்கு தெரியல, நிக்க வச்சு அவர் தான் சொல்லுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் அதை திரும்ப கூடாது. வேதம் சொல்லுகிறது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே. அப்போ வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு இன்னொரு அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் யாரு? நான் தீர்க்கதரிசி சொன்ன இடத்தை தூக்கி காட்டுங்க. நிறைய பேருக்கு கையை காணும், எல்லாரோட கை சரக்கிக்கிற போயிடுச்சு. நான் அவரை தூக்கி விடுறேன். நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க? தீர்க்கதரிசிகள். என் அன்பு தேவ பிள்ளைய, நீ சொல்றது நடக்கும். இன்னைக்கு காலையில சென்று கொண்டு இருக்கிற நேரத்தில் மழை ரொம்ப ஸ்பீடா பெஞ்சிச்சு. ஏசப்பா, மழை பெய்த என் பிள்ளைக்கு ஒரு சொட்டு தண்ணி போதும். அந்த மழை அந்த
என் வீட்டுக்குள்ள தண்ணி ஓடிச்சு, நான் வீட்டுக்குள்ள நீச்சல் அடிச்சேன்னு சொல்ற நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே பண்றது? அப்பா, இந்த செவம் முடிச்சு நான் கதவை திறக்கிற நேரத்துல மழை இருக்கக்கூடாது. என் நடந்ததை இன்றைக்கு காலையில நடந்ததை சொல்றேன். போய் கதவை திறந்த நேரத்துல ஒரு துளி மழை கூட இல்லை. என் மகளை கூட்டு சொல்றேன், அதை செடிச்சுன்னா வெளியே வந்து பார்க்கிற மழை இல்லை. என் நண்பு தேவ பிள்ளைகள் காலையில் 60 கோடி அனுப்பி இருக்கிறார் என்றால் இந்த ஆராதனையிலே உன்னை அதிசயமாய் நடத்துவார், உன்னை அதிசயமாய் அனுப்புவார். இந்த வாரத்திற்குள்ள நீ கேட்ட பதில்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பதிலா வருவார். பலவீனத்தை இன்னைக்கே பார்த்து இன்னைக்கு பார்க்க போறதில்லை. அவன் சுகவீனத்தை இன்னைக்கே பார்த்து சுகத்தோட வந்திருக்கிறியா? கைவலியோட கண்ணுவலியோட வந்திருக்கிறியா? சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என் கூட என் மனைவி வரல, என் கணவன் வரல, என் பிள்ளைங்க வரல. அது ஆவிக்குரிய பலவீனமாயிருந்தாலும் சரீர பலவீனமாயிருந்தாலும் வலது கரத்தை உயர்த்தி நம்ம சபையாய் சொல்லுவோமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். நான் இங்கே ஆவியானவருக்கு கட்டளை கொடுக்கிறேன். என்னால் செய்ய முடியாததை என் ஆவியானவர் பலத்த காற்றார், பலத்த காற்றார் இப்பொழுது அவர் சபையினால் ஓடிக்கொண்டிருக்கிறார். எந்த பலவீனமாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிரிழப்பதா. என் அன்பு தேவ பிள்ளையே, 10வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் வைத்து யாருக்காய் நீ ஜெபிக்கிறாயோ, யாருக்காய் வேண்டுதல் செய்தாயோ அவர்களுக்குள்ளாய் நீ அனுப்பின வசனம் பிரவேசிக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி. அந்த வார்த்தை மாம்சமாச்சுன்னா இன்னைக்கு நான் அனுப்புற வார்த்தை, இன்னைக்கு நீ ஜெபிக்கிற வார்த்தை, நீ இயேசுவோட கதறி சொல்ற வார்த்தை, அது உனக்கான பலனை கொண்டு வராதா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க. இவ்வளவு நாளும் கால கீழே வைக்க முடியல, விழுந்து கிடந்துச்சு. தென்னாளுக்கு முன்னால விழுந்து கிடந்துச்சு. இன்னைக்கு ஏசப்பா உள்ள வந்துட்டாங்கன்னா தாவோனின் சிலை கர்த்தருக்கு முன்பாய் பணிந்தது. இன்றைக்கு போராடுகிற வான மண்டலங்களின் பொருளாத ஆவிகளாய் இருந்தாலும் எவைகளாய் இருந்தாலும் என் அன்பு தேவர்களே, அப்பா எனக்கு பலமில்லை, என்னால யுத்தம் பண்ண முடியல. ஏசப்பா வந்துட்டாங்கன்னா எல்லா அசுத்த ஆவிகளும் என் ஆண்டவருக்கு முன்பாய் அலறி கொண்டு ஓடும். என்ன பார்த்து சொல்ல போறாங்க? வலது கை இருக்கா? மனசுல கைய வச்சு சொல்லுங்க, என்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார், என்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். தாண்டி வரப்போதுங்க, ஆசீர்வாதம் தாண்டி வரப்போது. எகிப்தின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களின் வர்த்தக லாபம் தாண்டி வந்து உன் வாழ்க்கை உன்னுடையதாகும், உன் ஊழியம் உன்னுடையதாகும், உன் தொழில் உன்னுடையதாகும், உன் கையின் பிரயாசம் உன்னுடையதாகும். சங்கீதம் 128 சொல்வது முடியாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, வார்த்தை சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஆவி உள்ள வந்துருச்சுன்னா முதல்ல என்ன பண்றாங்க? உயிரடைந்து அடுத்தது காலூன்றி மகா பெரிய சேவையார் நின்றார்கள். உன் தொழில்களில் இத்தனை வருஷத்துல எதையெல்லாம் இழந்தாயோ என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறபடியால் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அது 2025ஆம் ஆண்டிலே இந்த மாதமாய் இருக்கட்டுமே. என் ஆண்டவர் என் பிள்ளைகளை மீட்கிற மாதமாய், மீட்கிற நாளாய், மீட்கிற வாரமாய், மீட்கிற மணித்துளிகளாய் இந்த ஆராதனை மாறட்டும். நிறைய பேருக்கு இன்னும் நம்ப முடியல. ஏசப்பா, என் கடன் எவ்வளவு இருக்கு தெரியுமா? என் பலவீனம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? டாக்டர் எழுதுற பிரெஸ்கிரிப்ஷன் நம்புறீங்க. வேதம் இன்றைக்கு உனக்கு ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருக்கிறது. எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன். நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். ஏசப்பாவை எத்தனை பேர் நம்ப போறீங்க? இன்னொரு ரகசியத்தை வேதத்திலிருந்து காண்பித்து தருகிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 2:21.
ஏசப்பா யாரு? அப்பா, என் வாழ்க்கையிலே எதிர்காலம், என் ஊழியம் எதிர்காலம், என் வாழ்க்கையே எனக்கு என்னன்னு தெரியலப்பா, என் தொழில் எனக்கு என்னன்னு தெரியலப்பா, நாளைக்கு போனா என் பாச டார்கெட் கேட்பாருப்பா, நான் முடிக்க முடியுமா? நேற்று ஒரு பிள்ளைக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சு, எப்படிப்பா வர போகுது, ஆனா என் டார்கெட்டை முடிச்சுட்டேன். கேட்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னும் நாள் இருக்கு. இதுதாங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. 1ஆம் தேதி பிள்ளையை குறித்த சாட்சி என்ன தெரியுமா? என் கணவன் அவர் பிரேயர் பண்ணாம வெளியே போக மாட்டாங்க, வேதம் வாசிக்காம வெளியே போக மாட்டாங்க. ஜெபமும் வேதமும் இருக்கிற இடத்தில் அவர்களுக்கானதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். யார பண்றாரா? ஒன்ன ராஜா வாக்கணும்னா வஸ்திய தலைவர், ஒன்ன ராஜா வாக்கணும்னா சவுல தலைவர். ஏன்னா ஏசப்பாவுக்கு, உனக்கு ஏசப்பாவை பிடிக்கும், ஆனா ஏசப்பாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சபடினால தானே இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ரொம்ப ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, உன் இருதயத்தை மாத்திரம் இல்லை, உன் களஞ்சியத்தை ரொம்ப ரொம்ப ஏசப்பா ஆசீர்வதிக்க போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். வேதம் சொல்லுகிறது அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்மள பைத்தியம்னு சொல்லிச்சுங்க. என் ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த யாரை தெரிஞ்சு கொண்டார்? ஞானிகளை தள்ளி அவர் ஞானிகளுக்கு வாசிக்க ஞானிகளுக்கு ஞானத்தையும் அவரே ஆண்டவர் யாரு? ஆளும். நம்ம வாக்குத்தத்தம் சொன்னது என்ன தெரியுமா? பூமியின் ஆழம். இன்னைக்கு அந்த ஆழமே உங்களை பார்க்க வந்திருக்கு. வானத்தின் உயரம், அந்த உயரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. அவர் உனக்கு துணையா இருப்பா. துணையா இருந்தனால பிரச்சனைக்கு நடுவுல அவரை துணையா இருந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஆனா நிறைய பேரு ஆண்டவரை பார்த்து என்னங்க கண்டோன்னு சொல்லிட்டு அந்த துணையை இழந்து வீடுகளில் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவரே ஆழமும் மறைபொருளானது. அப்பா, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி மறைபொருளா இருந்துச்சு, ஏசப்பா வெளிப்படுத்திட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எனக்கான வார்த்தைன்னு. மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். அடுத்தது இருளிலே. அப்பா, இவ்வளவு நாளா தடவிட்டாங்க. இன்னைக்கு ஆவியானவர் உள்ள வந்துட்டாங்க. நான் வெளிச்சத்தில் நடக்க போகிறேன். வெளிச்சத்திலே நான் என்ன காண்பேன் என்றால் வெளிச்சம் காண்கிறவனாய் இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்க. தானியேல் 5ஆம் அதிகாரத்துல, தானியேல் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஏன் தெரியுமா? சில பிரச்சனை நம்மள வருவித்துக் கொண்டது. சிலவற்று ஆண்டவருக்கு விரோதமா, அவர் நேரத்தை திருடினபடியா, அவர் வேதத்துக்கு செவி கொடுக்காதபடியினாலே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காமல் நான் மறைத்து வைத்தபடியினால் அவர் விரல் என் வாழ்க்கையில் எழுதின காரியங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எகிப்தியர் 4 மந்திரவாதிகள் செய்ததை 4 அற்புதத்தை மந்திரவாதிகள் செய்தாங்க. ஆனா 4வது அற்புதத்திலே கர்த்தருடைய விரல், மந்திரவாதிகள் சொன்னாங்க, ஏசப்போட ஒரு விரல் வந்தாலே உலகத்தால் இயங்க முடியாது. இன்றைக்கு ஏசப்போட விரல் உனக்காக வரல, கரம் வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? கரம் வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய மந்திரமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மந்திரமா இருக்கட்டும், அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், வாலிபன் பிழைத்தான். இன்றைக்கு உன் வாழ்க்கை பிழைக்காதா? உன் தொழில் பிழைக்காதா? உன் கையில் பிரயாசம் பிழைக்காதா? நாரி போய் இருக்குமே. லாசருவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், நாரி போனவனை கர்த்தர் மனமுள்ளவனாய் மாற்றினார் என்றால், நாற்றம் எடுக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் வசந்தமாய் மாற்ற மாட்டாரா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷ கைவிரல்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பாவுடைய விரல் மாம்சமாய் உலகத்திற்கு வந்தவர் சில நேரங்களில் குடும்பத்திற்குள் வருவார், தொழில்களிலே வருவார். அதனாலதான் சொல்றேன், பிரகாரங்களுக்குள்ள வந்துருங்க, ஏசப்பாவோட பிரசனத்துக்குள்ள வந்துருங்க. வரலன்னா 6 நாள் அந்த வரல எழுதிக்கிட்டே இருக்கும். மோசே சொன்னா கிறுக்கி போட
ஏசப்பா திருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? உன்னை அடையாளமா உன்னை சிக்னிச்சரா வைக்கணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. இல்லப்பா, எனக்கு இருக்கும் என்றால் பரலோகத்தால் உன்னை காப்பாற்ற முடியாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக. இன்றைக்கு அப்பா நான் வெளிச்சத்துல நடக்கிறேன்னு சொல்றியா? அந்த வெளிச்சத்திலே ஏசப்பா வந்து எழுதுவார். இருட்டுல மாத்திரம் இல்ல, அவர் வெளிச்சத்தின் தேவன். அவருக்கு சூரியன் தேவையில்லை. ஆதியாகமத்தில் பார்த்தோம்னா வெளிச்சத்தை முதலா படைத்து அடுத்ததான் சூரியனே படைச்சார். அப்போ என் வாழ்க்கையில என் ஆண்டவர் எனக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பி விட்டுதான் என் வாழ்க்கையிலே செய்வதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் வருகிற நாட்களிலே கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நடக்க போறதுதான் இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை பேருக்கு சாட்சி சொல்ல போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் உனக்கு நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, விளக்குக்கு எதிராக எழுதிற்று. என் அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு எனக்காக ஏசப்பா நல் வார்த்தைகளை எழுதுங்க. ஏசப்பா எழுதுனாங்கன்னா யாராலும் அதை படிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம தான் என்ன சொன்னோம்? நம்ம யாரு சொல்லுங்க, நம்ம தான் யார்? ஏசப்பா நம்மளை எப்படி மாத்தி இருக்காங்க? தீர்க்க, சத்தமா சொல்லுங்க, தீர்க்க தரிசிகள். உன் வாழ்க்கையில் சம்பவிப்ப போவதை நீ முன்கூட்டிய பகுத்துணர்கிற உணர்வை ஏசப்பா தருவாங்க. அதே அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. உங்களுடைய வெகுமானங்களை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, தசம பாகம் கொடுத்துட்டேன்னா, காணிக்கையை கொடுத்துட்டேன்னா பாஸ்டர் வந்து எதுக்காக பிரேயர் பண்ணுவாரு, ஊழியக்காரன் எதுக்காக? நோ. ராஜா சொன்ன காரியத்திற்கு தானியேல் சொல்லுகிற பதில், ஒரு ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை நேசிப்பானே தவிர உலகத்தில் இருக்கிற இழிவான ஆதாயங்களை அல்ல. கர்த்தரால் கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவான். ஆனால் உலகம் எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் குப்பையாக எண்ணுவான். என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோகத்தின் ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க போதும்பா, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த உலகத்துல நீரை ஜீவனோடு வைத்ததே பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த தானியேல் 5:17 வாசிங்க. உம்முடைய பரிசுகளை, எப்பா இதுக்காக நான் இங்க வரல, இந்த ஊழியத்தை செய்ய உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் கர்த்தர் 1000 தானியேலை சபைக்கு எழுப்பி கொடுப்பார். ஒரு பஸ்தி வரமாட்டோம் என்றால் 1000 எஸ்தர்களை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சவுல் வேண்டாம் என்று ஒதுங்கினார், 1000 தாவீதுகளை கர்த்தர் எழுப்புவார். தானியேல் சொல்லுகிறார், உமது பரிசுகளை வேறொருவருக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கே வாசிக்க முடியும்னா உன் கணவனுக்கு வாசிக்க முடியாதா? உன் மனைவிக்காய் வாசிக்க முடியாதா? உன் பிள்ளைக்காய் வாசிக்க முடியாதா? தேவ ஆவியானவர் உன்னிடத்தில் வருவார் என்றால் நீங்கள் பலனடைந்து இந்த திருவொற்றியூர்ல மாத்திரம் இல்ல, இந்தியா முழுவதும் மாற்றும், உலகம் முழுவதிலும் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் நம்பிக்கை வரலனா ஏசப்பா உன் கையை பிடிச்சு கொண்டு ஒரு வாக்குத்தத்தம் தராங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க போப்போம். நீ ஏசப்பாவுக்கு யாரு? இப்ப சொல்லுங்க, நான் ஏசப்பாவுக்கு யாரு? என்ன தீர்க்கதரிசி ஆக மாற்றினவர் சொல்லுகிறார். என் குமாரனாகிய தாவீதே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். என் குமாரத்திய, நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பயப்படாத. வேதம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள. கையை தட்டி ஏசப்பாவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னீங்க. அந்த நன்றி சொல்லும் போது பரலோகம் திறந்துருச்சு. ஏசப்பா பதில் அனுப்பிட்டாங்க. அந்த பதில் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். வேதத்திலிருந்து காண்பித்து தருகிற வாசிங்க. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது என்ன பண்ணணும்? கவனித்து கேளு. இந்த ஆராதனை ஏசப்பா சுகமா இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டு அதை 2வது மாசம் வச்சுக்கோ. என் பிள்ளைகள் காயப்பட்டு வந்திருக்கிறாங்க, நெருக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, தனிமையில வந்திருக்கிறாங்க. என் நண்பு
பிள்ளையே, அவர் தரிசனத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்க, என் வாழ்க்கை நான் வாழ்ந்தது போதும்னு நினைச்சு வந்தேன், ஏன் இந்த வாழ்க்கை என்று நினைத்து வந்தா? ஏசப்பா சொல்றாங்க, சிந்தையில கூட அதை கொண்டு வர்றாங்க. நீ வாழணும், உன் வாழ்க்கையின் மூலமாக உன் தலைமுறை உயிரடையணும். என் அன்பு தேவ பிள்ளையே, இப்ப 10வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் எப்போ இப்போது உன்னிடத்திற்கு யார் அனுப்பினது? யாரு? ஏசப்பா அனுப்பினாங்க. அப்ப கூப்பிட்டது ஒருத்தர் இருக்கணுமே. அதே அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. 3 வாரம் முழுவதும் எப்படி இருந்த? உன் வாழ்க்கையில 3 வாரம் துக்கத்தை பார்க்கறியா? 3 மாசம் துக்கத்தை பார்க்கறியா? 3 வருஷம் துக்கத்தை பார்க்கறியா? உன் ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையா இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் பேசுகிறார். அனுப்பப்பட்டு வந்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் அனுப்பப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது எனக்கான வார்த்தை என்று சொல்லி கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா, நீர் என்னோடு பேசுகிறதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. இதுவரை நான் அறியாதிருந்தேன், பேசுகிறது உங்க சத்தம் தான் அப்பா. வேதம் சொல்லுகிறது, நான் துக்கித்து அழுது கொண்டிருந்தேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 11வது வசனம், நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து எலும்புகளை ஆண்டவர் உயிரடைய வைத்தார். இந்த ஆராதனை உன்னை உயிரடைய வைத்து ஒரு காலூன்றி நில்லு. ஓடாத, பிரச்சனை பல பயப்படாத, காலூன்றி நில்லு. உனக்கு தேவையான வார்த்தைகளை உன் வாயிலை நான் போடுவேன். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்க, காலூன்றி நில் என்றால் எப்படி நிக்கணுமா? தேவ சமூகத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தருடைய நோக்கி பார்ப்பா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று, உன் குடும்பத்தில் உன் ஸ்தானத்திலிருந்து அப்புறப்படுத்த, உன் தொழிலிலே உன் ஸ்தானத்திலிருந்து அப்புறப்படுத்த அநேகர் போராடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு விளக்கை ஏற்றினது போல உன் ஸ்தானத்தை அவர் வைத்திருக்கிறார். உன் ஸ்தானம் உனக்குரியது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஸ்தானத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ப்பா. எதை வேணாலும் விட்டு கொடுத்துறேன். உன் ஸ்தானத்தை விட்டுறாத, உன் ஸ்தானத்தை விட்டுறாத. தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். உன் ஸ்தானத்தை விட்டுறாத. விட்டனா அலைவ. ஏசப்பா சொல்றாங்க, நீ இனி அலைந்து திரிவது இல்லை, உன் பேருக்கு விட்டு விதைக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் இந்த யுத்தத்தை செய்வது நீ அல்ல, பரலோகம். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த வார்த்தையானவரே உன்னிடத்திலே அவர் கொடுக்கிற வார்த்தை உன்னிடத்தில் வருகிற நேரத்திலே உன் வாழ்க்கை கால் ஒன்று நிற்கும், உன் தொழில் கால் ஒன்று நிற்கும், உன் கையில் பிரயாசம் கால் ஒன்று நிற்கும். யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுகிறாய் அந்த குடும்பங்கள் உன் மூலமா கால் ஒன்று நிற்க போகிறது. வேதம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணாத, என்ன பண்ணாத, பயப்படாத. அடுத்தது, இவ்வளவு நாள் அறிவில்ல, உலகம் ஏமாந்துச்சு. சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்பி உலகம் உன்னை கொண்டு வந்து விட்ட இடத்தை பார்த்தியா? உன் தொழிலின் நிலைமையை பார்த்தியா? உன் கையில் பிரயாசங்களின் நிலைமையை பார்த்தியா? இன்றைக்கு ஏசப்பா ஒவ்வொரு நூக்கள் காண உனக்கு காமிச்சு கொடுத்து எப்படி நோவாவை பேழையை டிசைன் பண்ணி கொடுத்தாங்களோ, உன் தொழிலை டிசைன் பண்ணி தராங்க, உன் ஊழியத்தை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க, உன் வாழ்க்கையை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, மனுஷ சத்தத்தை கேட்காத, ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்டு பழகு. விட்டு கொடுத்துறாத, விட்டு கொடுத்துறாத. என் அன்பு தேவ பிள்ளையே, எதை வேண்டும் என்றால் விட்டு கொடு. கர்த்தரை விட்டு கொடுத்துறாத, வார்த்தையை விட்டு கொடுத்துறாத, உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாத, உன் தொழிலை விட்டு கொடுத்துறாத, ஊழியத்தை விட்டு கொடுத்து விடாதே. பயிற்றம் கொடுத்தா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவன் இழந்தான், மனம் மாறி
மனமாறுதலை தேடி அவன் காணாமல் போனான். இன்றைக்கு உனக்கு மனமாறுதலை கொடுக்கத்தான் ஏசப்பா வந்திருக்கிறாங்க. அநேக காரியத்தை கொடுத்து உன்னை ஆசை காட்டுவாங்க. இதை வச்சுக்கோ, இதை நான் எடுத்துக்கிறேன். ஏசப்பாவை கொடுத்துடாத, வேதத்தை கொடுத்துடாத, ஏசப்பாவுடைய ஆலோசனையை கொடுத்துடாத. வேதம் சொல்லுகிறது, நீ அறிவை அடைகிறதற்கும் ஏசப்பாவுக்கு முன்னால சில பெருமைகள் எனக்கு இருந்திருக்கும் கடந்த நாட்கள்ல. அதை உடைப்பதற்காய் ஆண்டவர் என்னை உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய பெருமைகள் இருந்திருக்கும். அந்த பெருமையை ஆண்டவர் எதிர்த்து அகற்றுவதற்காய் என்னோட போராடுகிறார். நீ தேவனுக்கு முன்பாக சிறுமை படுகிறதற்கும் ஏசப்பா இந்த உலகத்தை பார்த்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் வேண்டாம், ஆவிக்குரிய வரங்கள் மாத்திரம் எனக்கு போகணும்னு சொல்லிட்டு என்றைக்கு உலகத்தை வெறுத்து சிலுவை சுமக்க துணிந்தாயோ அப்பவே கட்டளை வெளியே வந்துருச்சு. ஏசப்பாட்ட சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, நீங்க தான் எனக்கு முன்னால. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மனதார சொல்லுங்க, ஏசப்பா உலகம் வேண்டாம், இந்த உலகம் இல்லாம நான் வாழ்ந்துருவேன். தானியேல் சொன்னா, பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்தும் முன்பு செய்து வந்தபடியே செபித்தான். செய்ய கம்பில போட்டா ஒரு நாள்ல ஜீவன் போயிடும். ஆனா ஏசப்பா பாதாளத்துல போட்டாங்க. ஏசாயா 66 அதிகாரத்துல கடைசி வசனத்தை ஒருத்தர் சத்தமா வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 66 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இதுதான் உலகத்தின் முடிவு, தீர்க்க தரிசனத்தின் முடிவு. வாசிங்க. நீ ஏசப்பாவை விட்டு வெளியே போனோன்னு நினைச்சீங்கன்னா, தேவ சமூகத்தை விட்டு வெளியே போனோம்னு நினைச்சீங்கன்னா, திருச்சபையை விட்டு வெளியே போனோம்னு நினைச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறது, அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பானகம் செய்த மனுஷனுடைய பிரேதங்கள். இன்றைக்கு பிரேதங்களாய் இருந்த என்னை கர்த்தர் உயிரடைய வைத்தார். ஏன் தெரியுமா? இந்த பிரேதத்தில் நான் இருக்கக்கூடாது என்பதற்காக. பிரேதங்களை பார்ப்பார்கள். யாக்கோபு என்கிற சிறு பூச்சியே பூச்சியா உலகம் பார்த்துச்சு. ஆனா உன்னை ஆண்டவர் எல்லோருக்கும் ஆண்டவனாய் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னை பூச்சியாய் பார்த்தவர்களை பூச்சி சாகாது, நிம்மதி இருக்காது, இருதயம் பாதிக்கும், அவர்கள் மனது அவர்களை அறிந்து கொண்டிருக்கும். அவர்கள் பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி என்ன பண்ணுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, மோசே வந்து பார்க்கும்போது மரம் மாத்திரம் அல்ல, ஏசப்பாவுடைய தண்டனை அவியாது. அவர்கள் பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். இன்றைக்கு நீ காட்சி பொருளாய் சிம்சோனை போல் தடவி தெரியக்கூடாது என்பதற்காக உனக்கு ஆண்டவர் பார்வையை மாத்திரம் அல்ல, அவர் தீபத்தை உனக்குள்ளாய் வைத்து உன் திரி மங்கி எரியாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இன்றைக்கு தீர்க்கதரிசியாய் அல்ல, பிரேதமாய் இருக்க வேண்டிய உன்னை உயிரடைய வைத்து காலூன்றி நிற்க வைத்து சேவையாய் நிற்க வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அதே 66 அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து. இன்றைக்கு உங்க இருதயம் மகிழ்ந்துச்சா? உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் இன்றைக்கு உயிரடைய செய்தாரே, அந்த எலும்புகள் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எலும்புகள் செழிக்க போதுப்பா, நான் செழிக்க போறேன் ஆண்டவரே, நான் என் சத்துருக்களின் நீதி சரிகளை பார்க்க போறேன். அதுக்கு நீ செழிக்கணும். நீ செழித்ததுக்கு அப்புறம் தான் ஏசப்பாவை கூட்டிட்டு போய் உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் காணும், அவர்களுக்கு நேரிடுவதை உன் காதுகள் கேட்கப்படுவா. அப்ப சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இப்ப வாசிங்க, பசும்புல்லை போல் செழிக்கும். வாசிங்க. இன்னைக்கு ஏசப்பா ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா? விரலினால் எழுதப்பட்ட அநேக சாபத்தை கரத்தினால் முறித்தெடுக்க. விசுவாசிக்கிறீங்களா?
கர்த்தர் எசேக்கியேலை போல பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடத்திலே இந்த கழுதையை கொண்டு வந்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேச வைத்தார் என்றால் உன் எலும்பு செழிக்க போகிறது. ஊழியக்காரன் இடத்துல கர்த்தருடைய கரமும் அப்ப சத்ருதான் அநேக காரியங்களுக்கு நீங்க ஜெபிக்கல. இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் ஜெபிக்க வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மையுடன் நின்று என்னால் சொல்ல முடியும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. பிரமாணங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை என் பிள்ளைகளோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் சொல்லுகிறது அவருடைய சத்துக்களிடத்தில் அவருடைய சினமும் வெளிப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 65 அதிகாரம், ஏசாயா 65 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் தீர்க்க தரிசனமாய் நான் சபைக்கு தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்புகிற நேரத்தில் இதை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க. நல்லா கவனிங்க. திருச்சபையில ஆண்டவரே எனக்கு அற்ப வயசுதானா, நான் மரித்து போயிருவானு கேட்கிறியா? ஏசப்பா தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, தேவ சமூகத்தை நீ வந்தா, கர்த்தருடைய சபைக்குள் நீ காக்கப்பட்டா, கர்த்தருடைய பிரகாரத்திற்குள் நீ இருந்தால், உனக்கு அற்ப வயதென்று எழுதப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உனக்கு பூரண வயதை தருகிறார். எப்படி ஆபிரகாம் பூரண வயதுள்ளவனாய் மரித்தானோ, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காக்க வைத்துதான் கர்த்தர் மகிமைக்குள் உன்னை எடுத்துக் கொள்வார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அங்கே நீ 100 வயசு ஆயிடுச்சா? ஆபிரகாம் போல யாராவது இருக்கிறீங்களா? நீங்க எல்லாருமே யாரு? நீங்க எல்லாருமே யாரு? வயசாயிடுச்சுன்னு சொல்லிடாதீங்க. பைபிள் படிக்க கண்ணு தெரியலன்னு சொல்லாதீங்க. ஜெபிக்க முழங்கால் ஆடுதுன்னு சொல்லாதீங்க. நம்ம எல்லாரும் யாரு? வாலிபர்கள். சொல்லுங்க, வாலிபர்கள். ஏசப்பாவுடைய வேதத்தை படிக்கிறது உனக்கு வயசாகலன்னா, நான் சொல்றேன் உலகத்துக்கு ஒரு வயசே ஆகாது. 120 வயதுல மோசேயோட கண்ணு இருளடையலன்னா வேதத்தை படிச்சுக்கிட்டே உனக்கு கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முழங்கால நில்லு, இடுப்பு வலி வராது, நடந்துகிட்டே இருப்ப. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. 100 வயசு உலகத்துல இருந்தா பரலோகம் கொடுக்கிறது. சாபத்திற்குள்ளாய் மரிக்கிறான். அடுத்த வார்த்தை, எதை கட்ட போறீங்க? வீடா? வீடுகள். சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் வீடை கட்ட போறேன் ஏசப்பா. வலது கை இருக்கா எல்லாருக்கும்? சொந்த வீடு வச்சிருக்காங்க சொல்லுங்க. ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தை வேண்டாம்னு சொல்லவே கூடாது. எதை கட்ட போறோம்? வாசிக்கிற பிரதருக்கு 2 வீடு நீ ஆண்டவர் கொடுக்க போறது தர போறீங்க ஏசப்பா. எத்தனை பேரு பிரகாஷ் கீழே கொஞ்சம் ஆண்டவரை எனக்கு வணக்கம் வீடுகள் சொல்லுங்க. கையை தூக்கி சொல்லுங்க. அது மதுரையில இருந்து வருமா, திருச்சியில இருந்து வருமா, இல்லன்னா ஆண்டவர் பரலோகம், அது எனக்கு தெரியும். சொன்னதை செய்வா, சொல்லாததை செய்து காட்டுவா. இப்ப வாசிங்க. வீடுகளை கட்டி, அப்ப ஏசப்பா வீடுகளை கட்ட வைக்கிறார் என்றால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏசப்பா ஒவ்வொரு வீட்டை கட்டுவாங்க. ஆனா நான் எப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு ஊழியர்களும் முன்பாய் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கட்டளை மரணத்திற்கு முன்பாய் ஒவ்வொருத்தர் கையில ஒவ்வொரு சபையை கொடுக்க வைப்பா. விசுவாசிக்கிறீங்களா? இதுதாங்க என்னுடைய தாகம். ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த தகப்பன் ஆசீர்வாதமா இருப்பான். வேதம் சொல்லுகிறது பிறகு வாசிங்க. அடுத்த ஆசீர்வாதம் என்னது? சொத்து சுகம் பெருக போகுது. விசுவாசிக்கிறீங்களா? என்ன ஆண்டவர், இதெல்லாம் நடக்குமா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. புருஷனை அறியாதவனுக்கு ஆண்டவர் வயிற்றில் வந்து பிறந்தார் என்றால் பொருளாதாரத்தை பார்க்காத உனக்கு கர்த்தர் வெளிப்பட மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? கட்டாத வீடுகளையும் கொடுப்பார், நடாத திராட்சை தோட்டங்கள் கர்த்தரின் பெயரில் எழுதி கொண்டிருக்கிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், எனக்கான வீட்டை, எனக்கான திராட்சை தோட்டத்தை, எனக்கான ஆசீர்வாதத்தை பரலோகம் எழுதி கொண்டிருக்கிறது. அது கிறுக்கல, எனக்கா எழுதுகிறது. எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க? அடுத்த வார்த்தையை வாசிங்க. திராட்சை தோட்டத்தை நாட்டி எனக்கு சுகர் இருக்கு, இது சாப்பிட்டா சுகர் வந்துடும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இந்த ஆராதனையில
ரத்தத்தை கொடுத்தவருடைய ரத்தம் என் சுகரை எல்லாம் கழுவிட்டு இருக்குது, என் பிபியை கழுவி தள்ளிக்கிட்டு இருக்குது, என் முதுகு வலி, என் கை வலி, என் கால் வலி, என் பிள்ளைகளை குறித்த கவலைகள், என் எதிர்காலத்தின் தேவைகளை அது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல. நான் உடனே பாஸ்டமா கையை தூக்கிதான் சொல்லணும், நான் இனி பலவீனன் சொல்லுங்க. நான் இனி பக்கத்துல இருக்கிறவங்க கையை தூக்கி சொல்லுங்க, வெக்கப்படுவாங்க. பக்கத்துல கை இருக்கா, கையை பிடிங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிங்க, பிடிச்சு சொல்லுங்க, நீ பலவீனம் இல்லப்பா, ஏசப்பா உன்னை பலப்படுத்தி இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் உடனே என்ன பார்த்து கேட்கிறேன், நான் பார்க்க பாஸ்டர் நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்கிட்ட யாரும் ரத்த எழுத வரமாட்டாங்க பாஸ்டர். ஏசப்பா சொல்றாங்க, காடைகளை அனுப்பாமல் முடியும் என்றால் உன் தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். என் நண்பு தேவ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் நம்ம கட்டுறதும் இதாங்க ஆசீர்வாதம். நான் கட்டினா இந்த சபையை ஆண்டவர் கட்ட வைத்தார் என்றால் இதில் என் பிள்ளைகளோடு நான் ஆராதிக்கணும், இதுதான் ஆசீர்வாதம். உங்களை வீட கட்ட வச்சானா அதுல கட்டவங்களை உண்டாக வைப்பா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்துல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு பிரயாசத்துக்கு பலன் உண்டு. வேதம் சொல்லுது பாருங்க, அவர்கள் கட்டுகிறது வெளிச்சத்தின் நாட்கள் என்ன தெரியுமா? ஏதேனிலிருந்து எடுத்து ஆண்டவர் பரதேசத்துக்கு மத்தியிலே நன்மை தீமை அறிகிற வெளிச்சத்தை இத்தனை வருஷம் ஒரு பாதுகாத்து வச்சிருந்தாருன்னா என் ஆசீர்வாதத்தையும் 1000 தலைமுறைக்கு மட்டுமல்ல, தேவனுடைய வருகை வருகிற வரைக்கும் எனக்காக அவர் பாதுகாத்து வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஏனெனில் நான் தெரிந்து கொண்டவர்கள், சபையில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டவர்களே, உங்கள் சித்தத்தின்படி உள்ளே வந்தவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தரால் கொண்டு வரப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப கையை தூக்கி சொல்லுங்க, இனி நான் கடனுக்கு கொடுக்க மாட்டேன், வட்டிக்கு கொடுக்க மாட்டேன், டாக்டருக்கு கொடுக்க மாட்டேன், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட போறேன். எவ்வளவு நாள் அனுபவிக்க வைப்பாரா? நெடுநாளாய் அனுபவிக்க போகிறேன். அடுத்த வார்த்தை, அப்ப நான் வேலை செய்யணும். அவர்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதியாய் கர்த்தர் உள்ளே உன்னை வைத்தார். 24ஆம் மணி நேரத்தின் தேவன் 24ஆம் வசனம் சொல்கிறது, நீங்க கூப்பிட நாவில் சொல்லுகிறவா உன்னை அறிந்தவர் அல்லவா அவர். நீ வரும்போதே உன் தேவை என்னன்னு தெரியும், அதனாலதான் நீ கூப்பிடுறதுக்கு கட்டளையை கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே இப்ப 25வது வருஷத்தோட ஆசீர்வாதத்தை சேர்த்து எழுதிக்கோங்க. 25வது வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் என் திருச்சபைக்குள்ளாய் கர்த்தர் நாட்டப்பட்டதான என் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளாய், தொழில்களுக்குள்ளாய், கையின் பிரயாசத்திற்குள்ளாய் இனி கேடு வருவதில்லை. சமீபத்தில் இருந்து தூரத்தில் இருந்து கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஒரு குடும்பத்திற்குள்ளே துஷ்டன் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் இனி தீங்கு செய்வதில்லை, கேடு உண்டாகுவதும் இல்லை என்று நான் சொல்லுகிறது அவர். 20ஆம் வசனத்தில் 25ஆம் வசனம் வரை டெய்லி சொல்லுங்க, கர்த்தர் வீடுகளை தருவார், திராட்சை தோட்டங்களை தருவார், பாதுகாவலை தருவார், உனக்கு தோழனாய் வருவார், நண்பனாய் வருவார், நாயகனாய் வருவார், குற்ற துணையாய் வருவார், உனக்கு எல்லாமாய் வந்து உனக்கானதை அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தாமே வார்த்தைகளை